நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையார்களுக்கு தகு. சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனை பண்ணுங்கள், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள், ஏனென்றால் கர்த்தர் அது நிமித்தம் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் பாருங்க, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். நான் நீதி செய்கிற தேவனை தான் ஆராதிப்பேன் துதிப்பேன் என்று தாவீது சொன்னான். இங்க சொல்றாரு, இங்க சொல்கிற நீதிமான்களை நீங்க கர்த்தருக்குள் களி கூறுங்க, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு உங்களை என்ன பண்ணதான்? பாதுகாக்கிறதா இருக்கிறதா. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒரு சிருஷ்டியும் இல்ல. ஜாக்கிரதையா இருக்கணும். 8, 9 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. பூமி எல்லாம் கர்த்தருக்கு, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு, அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். இது தாங்க கர்த்தர் சொன்னா அது அப்படியே நடக்கும். எல்லாம் அவருக்கு பயப்படணும். பூமியின் குடிமக்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக நடுங்கணும். இன்னும் வார்த்தை அழகா அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாங்க. 12 - 15 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுஷரையும் காண்கிறார். நாம் வாசமா இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவருடைய செய்கையெல்லாம் கவனிக்கிறார். அதனால நம்ம ஒரு நாளும் தகாத வழியில நடக்கக்கூடாதுங்க. செம்மையான இருதயம் நமக்குள்ள காணப்படணும். நம் தேவனுடைய பார்வையில நீதிமான்களாய் காணப்படணும். அப்போதுதான் தேவன் நம்மை ரட்சிப்பார். அப்போதுதான் தேவன் நம்மை உயர்த்துவார். அப்போதுதான் எல்லாம் மரண கண்ணியிலிருந்து நம்மளை தப்புவிப்பார். அவருடைய காருண்யம் பெரியது, அவர் இரக்கம் பெரியது, அவர் கிருபை பெரியது, அவருடைய அன்பு பெரியது. அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி தூத்து கொண்டே இருக்கணும். அதனால எல்லாம் பொய் வழிகளை விட்டு நீங்கள் திரும்ப முடியும்.